அனைவருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விதிமுறைகளில் தற்போது திடீர் மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கூடுதலாக 3 தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க பெண்ணின் வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப வருமானமும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வந்தது. இதனால் குடும்பத்தில் உள்ளவர்களின் வருமானம் ஆண்டு ஒன்றுக்கு 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். சொந்த பயன்பாட்டிற்கு கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருந்தால் திட்டத்தில் பயனாளராக இணையவும் முடியாது. 5 ஏக்கருக்கு அதிகமாக நன்சை நிலமும் 10 ஏக்கருக்கு அதிகமான புன்சை நிலமும் வைத்திருக்கும் குடும்பத்தினரும் விண்ணப்பிக்கவும் முடியாது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது என பல்வேறு விதிகள் என்பது இருந்தன. இதனால் தகுதி இருந்து தங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக பல பெண்கள் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தார். தமிழகம் முழுவதும் ஜூன் 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள், கடந்த முறை விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என அனைவருமே இந்த முகாம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல ஜூலை மாதம் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு உடனடியாக முடிவு அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் 1000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக மேலும் 3 தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுடன் அரசாணையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி காலமுறை ஊதியம் பெற்று தற்போது ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் உள்ள பெண்கள் விண்ணப்பிக்கலாம். அரசு துறைகளில் மானியம் பெற்று 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர் குடும்பங்களை சேர்ந்த பெண்களும், தகுதியானவர்கள் மற்றும் விதவை ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களில் ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு திடீர்னு இந்த 3 கூடுதலான தளர்வுகளை அறிவித்தது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? எதற்காக இப்படி திடீர்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.